அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் வெரி குட் அஸ்ட்ராலஜர். ஒரு வாட்டி அவர் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான்னா 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் சொல்லுவார் இது 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 இது. வீட்டில் பல்பு ஃபியூஸை சொல்லி பல்பு மாத்திரம் டேபிள்லேருந்து கீழே வந்து கால் உடனே பேப்பரில் டிவியில் நியூஸ் பேப்பருக்கு ரவிகாந்த் செத்து போயிட்டார் ஆக்சிடென்ட்டில். ஏன்னா அந்த அளவுக்கு கார் உருண்டுருக்கு பள்ளத்தில். நான் ஓப்பனாகவே சொல்லிடு, ஏன்னா வந்து அம்பிகாவோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு 13 வருஷத்துக்கு உனக்கு இது நடக்கும். சாட்சி கையெழுத்து போடாது. நம்பர் 3, உன் பிஸ்னஸ் உன் கையை விட்டு போகும், திருப்பி நான் வரும். அப்படி அமெரிக்கா போகிறேன், கச்சேரி முடிச்சு சென்னைக்கு வரேன். என் பிஸ்னஸ் என் கையில் இல்லை, என் வீடு என் பேரில் இல்லை, என் பேங்க் அக்கௌண்ட் என்கிட்ட இல்லை. சின்ன வயசுலேயே எங்கள் குடும்பத்துக்கும் ரவி குடும்பத்துக்கும் ஆகாதுன்னா ரவி குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்தை பிடிக்காது. ஏன்னா நாங்கள் ஃப்ராடுங்க. கவலையே பட மாட்டார் ரவி. அப்படி தலையை பிடிச்சி வைத்து ஒரே வெட்டு கழுத்து. வணக்கம் மக்கள், திஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, ஹீஸ் அ பைலட் டூ. நிறைய விஷயங்கள் அவருக்குள்ள வச்சிருக்காரு. ஸோ என் கூட இன்னைக்கு ரவிகாந்த் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட அவரோட எமோஷன்ஸ் பத்தி, அவர் கடந்து வந்த பாதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நீங்க வந்து மனதில் இருந்து வேண்டும்லயே வந்து கமல் சார் வந்து ரஜினி சார் வந்திருப்பாரு, விஜயகாந்த் சார் வந்திருப்பாரு, சத்யராஜ் வந்திருப்பாரு. யாருமே ஆனா நடிப்பு பத்தி அதிகமா பேசவே மாட்டோம். விஜய் கூட நான் வந்து 4 படம் பண்ணிட்டேன் நான். அனதர் ஜெம் ஆஃப் எ பர்சன். சார் அவர் ஜெம் ஆஃப் எ பர்சன்னா எப்படி சொல்றதுன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் வெரி குட் அஸ்ட்ராலஜர். அப்படியா சார்? ஓகே. பெரிய அஸ்ட்ராலஜர். இண்டஸ்ட்ரியில எனக்கு தெரிஞ்ச 2-3 அஸ்ட்ராலஜர்ஸ். அதுல வந்து விஜய் சொல்ற 2-3 விஷயங்கள். அவர் கூட வல்லரசு படம் பண்ணிட்டு இருக்கேன் நான். பிரேக் டைம்ல ஒன்னா தான் உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். என்ன நட்சத்திரம்? அதுதான் கால் பத்திரம் அப்படின்னாரு. அப்படின்னு பார்த்துக்கூடா அப்படின்னாரு. சரி விட்டேன் நான். சொல்லி 2 மாசம் ஆகலை, என் வலது கால் உடஞ்சது. டிஸ்லோகேட் ஆச்சு. இன்னைக்கு டிஸ்லோகேட். நான் என்ன சர்ஜரி பண்ணல, இப்போ வரைக்கும் பண்ணல. ஏன்னா இது வந்து எப்படின்னா, அது சர்ஜரி பண்ண என் கால் நான் பின்னாடி உடைக்க முடியாது. அது மாதிரி ஒரு இது. அது அதுக்கப்புறம் உடனே அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் நான் சொன்னேன்டா உங்கள்கிட்ட பத்திரம் அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, நான் அது ரொம்ப சர்வசாதாரணம் அல்பமான விஷயம். நான் எங்கேயாவது கேரளா போயிட்டுருக்கேன், என் காரை வந்து ஒரு டிராக்டர் இடிச்சு என் கார் கண்ட்ரோல் போய், டிரைவர் தான் ஓட்டிட்டு இருக்கான், வண்டி வந்து உருண்டு ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுது, ஒரு முள்ளு கூட குத்தல. வீட்டில் பல்பு ஃபியூஸை சொல்லி பல்பு மாத்திரம் டேபிள்லேருந்து கீழே வந்து கால் உடஞ்சது. இந்த ஒரு பேப்பரில் டிவியில் நியூஸ் பேப்பருக்கு ரவிகாந்த் செத்து போயிட்டார் ஆக்சிடென்ட்டில். ஏன்னா அந்த அளவுக்கு கார் உருண்டுருக்கு பள்ளத்தில். அப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆனால் கமிஷனர் ரவி அங்கே பாஸ் பண்ணியிருக்காரு அவரோட டியூட்டியில். ஆக்சிடென்ட் ஆனால் இறங்கி பார்த்துட்டு இன்னும் வாட் ஹேப்பன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. நீ ஏன் வண்டி எடுத்துகிட்டு போட்டார். அவரோட வண்டி கொடுத்துட்டாரு எனக்கு. அவரோட வண்டியை கொடுத்துட்டு அப்புறம் நான் ஒரு டாக்ஸி, அதாவது ஒரு டாக்ஸி வர வரைக்கும் என் வண்டியில் போ, ஒன்ஸ் கெட் த டாக்ஸி சென்ட் த கார் பேக் அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது வீட்டுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நியூஸ். அதாவது என்னென்னா, இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியாவில் அதே மாதிரி தான். நான் வந்து எல்லாரையுமே நான் குத்துன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு காரணம் வந்து நான் சோஷியல் மீடியாவை நான் சொல்ல மாட்டேன், பப்ளிக்காக தான் நான் சொல்லுவேன். உங்கள் பப்ளிக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் தான் வந்து ஒரு சினிமாக்காரன் லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறது எதிர்பார்க்குறீங்க. ஏன் இதனால உங்களுக்கு என்ன லாபம்? இதே உங்கள் பக்கத்து வீட்டில் நடக்குது, அதை பற்றி யாரா கவலைப்படுறீங்களா? இல்லை. ஏன்? அதே மாதிரி ஒரு சினிமாக்காரனை பற்றி யாருன்னா விமர்சனம் பண்ணால் உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது அது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரியும். என்னை பற்றி நிறைய விஷயங்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒவ்வொருத்தருக்காக நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்லை அது இல்லை, இது இல்லை, அப்படி. தட்ஸ் நாட் மை ஜாப். உங்களை பற்றி மீன்ஸ் இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து அம்பிகாவோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, நானும் அவ்வளோ கிட்டத்தட்ட 16 படங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடித்தோம், 4 லாங்குவேஜில். வீடு 2 பேரும் பக்கத்து வீடு. எதுக்கு 2 வண்டியில் போன சொல்ல, 2 பேரும் ஒரே வண்டியில் போவோம். செட்டில் புருஷன் பொண்டாட்டி வந்தாங்க, ஷார்ட்டுக்கு போகலாம்பாங்க. இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இதுதான் நடக்குது. அந்த பொண்ணு பாவம் அமெரிக்காவில் பிரேம்குமார் மேனன் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு 2 பசங்க, ராம்குமார், ரிஷிகுமார், 2 பசங்க கல்யாணம் பண்ணி நிம்மதியாக அங்கே இருக்காங்க. சீன் வரும்போது இங்கே வந்து நடிச்சுட்டு போவாங்க. இதுதான் உண்மை. ஸோ தயவு செஞ்சு ஆன்லைன்லேயே வர்றதையோ இல்லை இந்த சோஷியல் மீடியாவில் வர்றதையோ நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா நீங்கள் தான் ஏமாறுறீங்க. உண்மை நினச்சி நீங்கள் ஏமாறுறீங்க. இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அதே மாதிரி வெண்ணிராடை மூர்த்தி, அவரும் ஒரு ஃபென்டாஸ்டிக் அஸ்ட்ராலஜர். பட் அவர் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எலாபரேட்டாக சொல்ல மாட்டேன், ஏன்னா இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றப்பாரு. அதே மாதிரி இன்னொரு அஸ்ட்ராலஜர், நான் இன்னைக்கும் அவரை கேட்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். சாத்தப்பன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாத்தப்பன் தெரியும் சார். நந்தகுமார். ரந்தகுமார் சார். ரன்ல அவரோட அப்பா. அவரே தான். அதாவது
அந்த மனுஷன் மாதிரி ஒரு பாயிண்ட் பிளாங்க் அஸ்ட்ராலஜர் நீங்கள் பார்க்கவே முடியாது. எனக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு சொன்னார், நந்துஜி சும்மா இருங்க விளையாடாதீங்க அப்படின்னு, நீ நடக்கும் பாரு அப்படின்னாரு. எப்படின்னா எனக்கு குழந்தை போதும் சங்கர் கணேஷ் தான் ஃபர்ஸ்ட் நான் பாட ஆரம்பிச்சது. இப்போ கணேஷனை கூப்பிட்டேன் லஞ்சுக்கு வாடா வீட்டுக்கு அப்படின்னா, நான் லஞ்சுக்கு போகிறேன். அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் நந்தகுமாரை மீட் பண்ணுறேன். ஐ நோ ஹிம் அஸ் அன் ஆக்டர், பட் எனக்கு அவர் அஸ்ட்ராலஜராக தெரியாது. அப்போ கணேஷ் சொன்னார், நந்து ஒரு ரவிக்கு பார்த்து சொல்லுடா அப்படின்னா, நான் என் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னு ஒரு மேட்டர் சொன்னார். 13 வருஷத்துக்கு உனக்கு இது நடக்கும். 1. நம்பர் 2, சாட்சி கையெழுத்து போடாத. நம்பர் 3, உன் பிஸ்னஸ் உன் கை விட்டு போகும், திருப்பி ஆனால் வரும் அப்படின்னு. வாங்க நந்துஜி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். அப்போ வந்து 96 நானும் அமரெல்லாம் ஃபாரின் கச்சேரிக்கு போகிறோம். இங்கே ஒரு சாட்சி கையெழுத்து போட்டு நான் போகிறேன். வீடு கட்டிட்டு இருக்கேன். நான் எப்பயுமே அமர் கூடயே இருக்கணுங்கிறதுக்கு அமர் வீட்டு பக்கத்தில் என் வீடு கட்டிட்டு இருக்கேன். அமெரிக்கா போகிறேன். 45 நாள் கச்சேரி முடிச்சு சென்னைக்கு வரேன். அந்த ஜெட்லாகெல்லாம் முடிச்சப்பறம் பாரு, என் பிஸ்னஸ் என் கையில் இல்லை, என் வீடு என் பேரில் இல்லை, என் பேங்க் அக்கௌண்ட் என்கிட்ட இல்லை, எல்லாமே போச்சு. நான் ஃபஸ்ட்டு ஃபோனில் நந்தகுமார் தான். அவர் அப்பயே நான் உனக்கு அப்பயே சொன்னேன்டா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. நான் நம்பலை நந்துஜி அப்படின்னு. கவலையே படாது, இதெல்லாம் உனக்கு திருப்பி வரும்னாரு. எல்லாம் திருப்பி வந்தது. என் பிஸ்னஸ் என் கைக்கு வந்தது, என் அக்கௌண்ட் எனக்கு வந்தது, என் வீடு என் திருப்பி எனக்கு வந்துடுச்சு. அதெல்லாம் நீங்கள் இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் நான் அட்லீஸ்ட் அவர்கிட்ட கூட ஒரு 1 வீக்கு ஒரு வாட்டி நான் நந்துட்ட பேசிடுவேன். நான் ரெகுலராக பேசுறது. அதே மாதிரி ஒரு சீரியலுக்கு நான் போகிறேன் நடிக்கிறதுக்கு. ஆடிஷன் கூப்பிட்டாங்க, எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. நந்துஜி அங்கே உட்காந்துருக்காரு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சோன்னு சொல்ல, என்ன கூப்பிட்டாங்களா? அவனை ஆமாம் கூப்பிட்டாங்க. நீ இல்லை நடிக்க மாட்டேன் அப்படின்ற. நந்துஜி அப்ரூவ் பண்ணிட்டாங்க, நந்துஜி கூப்பிட மாட்டாங்கடா அப்படின்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபைட்டில் சார் உங்கள் பேரில் வேறு யாரோ போட்டாங்க. அந்த அளவுக்கு தரவா இருக்கு அவருக்கு. என்னன்னா அந்த ஜாதகம் ஒரு வாட்டி அவர் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான்னா 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் சொல்லுவார் இது 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 இங்கே அப்படி. அப்படி ஒரு மனுஷன். அந்த மாதிரி எண்ணி ரொம்ப விரல் விட்டு எண்ணி சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் இவங்க எல்லாருமே எனக்கு க்ளோஸாக இருக்கிறது, மேல் மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி நீங்க வில்லனாவும் உங்களோட நடிக்கல இருந்திருக்கு, அது எப்படி? வில்லன் ராதா ரவி வந்து சின்னமுத்துன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதில் வந்து எஸ்எஸ் மாமா, ரவி, ராஜீவ், சந்திரசேகர் நாங்கள்லாம். அதில் வந்து நான் வந்து ராஜீவுக்கு தம்பி. சின்ன வயசுலேயே எங்கள் குடும்பத்துக்கும் ரவி குடும்பத்துக்கும் ஆகாதுன்னா ரவி குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்தை பிடிக்காது. ஏன்னா நாங்கள் ஃப்ராடுங்க அதில். ஸோ நாங்கள் வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் ராஜீவ் என்ன பண்ணுவோன்னா டைரெக்டாக ரவியை பழி வாங்குவான். நான் வந்து ராதா ரவி இன்டைரக்டாக பழி வாங்குவேன். ராதா ரவிக்கு வந்து ஒரு பிளைண்டு சிஸ்டர் இருக்கு. அவளை நான் லவ் பண்ணுற மாதிரி சொல்லி ஆசை வார்த்தைகள்லாம் காட்டி கெடுத்துட்டு தப்பிச்சிடுவேன் நான். காந்திமதி அக்கா வேறு இருக்காங்க, அனதர் ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் அக்கா. ஸோ ரவி வந்து நம்பவே மாட்டார். அவனா பண்ணியிருப்பான், அவனா கடைசி வரைக்கும் நம்பவே மாட்டாங்க நான் தான் அந்த தப்பு பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் காந்திமதி அக்கா சொல்லிவிடுவாங்க, இல்லை இவன் தான் தங்கச்சி கெடுத்துட்டான் அப்படின்னா ஃபஸ்ட்டு செம்ம வில்லனாக பண்ணியிருப்பேன். அதில் நான் தெரிஞ்சதுக்கப்புறம் ரவிட்டு போய் ரொம்ப நல்லவனாக நடிப்பேன். அப்போ ரவிக்கு டவுட் வரும், என்னடா இவன் இப்படி இருக்கானே, மற்றவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னா. அப்புறம் வந்து தங்கச்சியும் சொல்லுவா இந்த மாதிரி தான் பண்ணோன்னா. அப்போ ரவிக்கு கோவம் வரும். துரத்தி ஒரு கல்யாண மண்டபம் விருகம்பாக்கத்தில் படிக்கட்டில் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் அந்த கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து நான் தப்பிச்சு போவேன். ஓகே. அவங்கெல்லாம் அந்த லேடிஸ் எல்லாம் இறங்கி வருவாங்க, எல்லாரும் தள்ளி விட்டு அவங்க ஒருத்தி ப்ரெக்னெண்ட்டாக வர அவள் வயிறை மிதிச்செல்லாம் ஏறுற மாதிரி ஒரு சீன்லாம் கொடுத்தா. ராம்ப ராஜ்குமார் தான் ஸ்டண்ட். அப்போ ஏறி முடிச்சு தப்பிச்சு போய் ஒரு மூலையில் போய் நான் மாட்டிப்பேன். அதுக்கப்புறம் என்னை தப்பிக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ராஜீவும் யுவஸ்ரீயும் உள்ளே இருப்பாங்க. ரவி வந்து என்னை வெட்ட வரும். எவ்வளவோ கெஞ்சுவாங்க ரெண்டு பேரும். கவலைப்பட மாட்டார் ரவி. அப்படி தலையை பிடிச்சி வைத்து ஒரே வெட்டு கழுத்து. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக நான் ஒர்க் பண்ண படம். அதுக்கப்புறமா நான் நெகட்டிவாக பண்ண படம் வந்து மலையாள படம் பட்டாசு பாமா. செம்ம நெகட்டிவ் ரோல். ஒரு மினிஸ்டர் கேரக்டரில், கேரளா மினிஸ்டர். வழக்கம் போல் பொய்யான விஷயங்களை சொல்லி ஒரு வேலையாகிறதுக்காக நான் வந்து ஒரு பொண்ணை கெடுக்க போவேன். ஆனால் அதுக்குள்ளேயே செத்து போயிருப்பேன். ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வரணுங்கிற ஒரு நெகட்டிவ் ரோல். அது ஃபுல்லாக அது வந்து சுரேஷ் அச்சூஸ்னு ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர், அவர் தான் நான் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதில் வந்து இன்னொரு தமிழ் நடிகர் வந்தார், வில்லன் நடிகர். அவர் மூஞ்செல்லாம் கொஞ்சம் பொறியாக இருக்கும். செத்து காதல் தண்டபாணி அவரே தான். அவரும் இருந்தார் அந்த படத்தில். படம் கிட்டத்தட்ட 65 நாள் போச்சு. மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 40 நாள் தாண்டாலே பெரிய விஷயம். அந்த படம் 65 நாள்
போச்சு. அவ்வளவு நாள் ஷூட் இருந்தது இல்ல படம் ஓடிடுச்சு. ஓடுனது. ஓகே. சார் ராதாரவி சாருக்கும் உங்களுக்குமான அந்த பாண்ட் பத்தி சொல்லுங்க. ரவி எப்படின்னா எஸ்.எஸ். சந்திரன் வந்து ஒரு படம் பண்ணார். ம். படம் பேர் மறந்து போச்சு. அதுல வந்து அந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். விஜய் பாபுக்கு நான் தான் டப்பிங் வாய்ஸ். ஓகே. அப்போ ரவி அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படம் ஞாபகம் வரும், நான் சொல்றேன். டப் பண்ணும்போது ரவி கேட்டீங்கன்னா கமல் பேசிட்டு இருக்கான் விஜய் பாபுக்கு அப்படின்ட்டு. கமல் ரவி பேசி யாரு? நம்ம ரவி. நம்ம ரவி தானே. என்னடா அப்படின்னா அப்பதான் ரவிக்கும் தெரிய வரும் அந்த இது. அப்படி ஆரம்பிச்சதான் எங்க நெருக்கம். அப்பதான் ரவி இந்த படத்துல நீ பண்ணுன்னொன்னே நான் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப என்னன்னா எங்கிட்ட வந்து மாருதி ஹை ரூஃப், இந்த பெரிய ரூஃப் இருக்கிற வேன். ஓகே. முதல்ல இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு வண்டியில ஒரு பார் செட் பண்ணது அந்த வண்டியில தான் நான். ஃப்ரண்ட் 2 சீட்டு, பின்னாடி 2 சீட் இருக்கும். கடைசி 2 சீட் இருக்காது. இந்த பக்கம் 2 கண்டெய்னர், இந்த பக்கம் 2 கண்டெய்னர். ஒன்றுல வந்து ஃபுல்லா விஸ்கி, ஒன்றுல ஃபுல்லா பிராண்டி, ஒன்றுல ரம்மு, ஒன்றுல வந்து பிளெயின் வாட்டர், ஐஸ் வாட்டர். அந்த ஹை ரூஃப் இருக்கனால அந்த டக்ட் கொண்டு போகிறது எனக்கு ஈஸியாக இருந்தது. அப்பதான் வந்து இந்த ஏதோ ஒரு வாட்டர் ஃபில்டர் கம்பெனி ஒன்று வந்தது. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூப் மாத்திரம் எப்படி இருக்கும், அதுல தண்ணி வரும். அது என்ன பண்ணேன்னா 4 வாங்கி நான் வந்து டேஷ்போர்டில் க்ளீனாக செட் பண்ணிட்டேன். அந்த விண்ட்ஷீல்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டர் இருக்கும் தண்ணி, அந்த மோட்டர் தனியாக வாங்கி இந்த 3 டேங்க்ல செட் பண்ணிட்டேன். 4 டேங்க்ல செட் பண்ணேன். ஸோ ரம்முன்னா 6 எழுதிருப்பேன் நான். அது பண்ணால் கரெக்டாக வரும். வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு தூக்கி போட்டுறது கிளாஸ். விஸ்கினா விஸ்கி வரும், குடிச்சு தூக்கி போட்டுறது கிளாஸ். பிராண்டினா இப்படி பண்ணோன்னா வைஜி மேதன் ஒத்தா காலம் எனக்கு இந்த வண்டி வித்துரு அப்படின்னு. சாரின்னு அந்த படம் பண்ணும்போது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படம் ஃபுல்லாக நாங்கள்லாம் அந்த வண்டி தான் ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எங்கள் அமர் சார் ட்ரூப்பில் வந்து கீபோர்டு வாசிக்கிற ஹரின்னு ஒருத்தர். அப்போ நான் அது கூட 1000 வாங்கிட்டேன் நான். மாருதி 1000. சரி இது எதுக்கு இப்போ 2 வண்டி சொல்லி அந்த வண்டி இது எல்லாத்தையும் சிஸ்டம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வண்டி நான் வந்து வித்துட்டேன் நான். ஸோ அந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் கிரியேட் பண்ணி ரவி நான் ரொம்ப க்ளோஸ். அதுக்கப்புறம் அடிக்கடி கச்சேரி, அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நிறைய. கோயம்புத்தூர், சிதம்பரம் எல்லாம் ப்ரோக்ராமுக்கு ரவி போனோம். நாங்கள் எல்லாம் ஒன்றா அவர் வண்டியிலே போவோம் நாங்கள். வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரவி கால்டப், சந்திரசேகர் கால்டப். ஸோ நாங்கள் எங்கள் ஃபாதர் நாங்கள்லாம் இன்றைக்கும் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம். இப்போ இருக்கிற அந்த சில பேருக்கு இருக்கிற அந்த ஒரு பந்தா எங்களுக்குள்ள கிடையாது. கரெக்டா சார். ஆனால் இந்த மாதிரி அப்போ இருக்கிற மேக்ஸிமம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டை ஜாம்பவான பார்க்குறவங்க எல்லாம் இப்போ இருக்கிற ஒரு சில விஷயங்கள் மூலியமா வர்றது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா அப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து இன்னொரு ஆர்டிஸ்டா மதிக்கல. ஃபர்ஸ்ட் மனுஷனா மதிச்சான். அதுக்கப்புறம் தான் தொழில், அதுக்கப்புறம் தான் வந்து லெவல். நீ வேற நான் வேற அந்த லெவல். அப்போ வந்து அந்த லெவல் கூட நாங்கெல்லாம் யாரும் பார்க்கல. ஆர்டிஸ்ட் அந்த ஹியூமனிட்டி அதை தான் எங்களுக்குள்ள பார்த்தாலும் நாங்கள் இன்னைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். கண்டிப்பா. என்ன இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லையா சும்மா வாடா உட்காந்து பேசுவோம், இந்த மாதிரிலாம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த ஒரு இன்டர்வியூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நிறையா இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ யூ